வணக்கம் பரந்தத்துவம் ஃபேமிலி. நம்மள பல பேருக்கு சென்னையில இப்போ பூந்தமல்லின்னு அழைக்கப்படுற இந்த பகுதியை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பகுதியோட உண்மையான பெயர் என்ன தெரியுமா? பூ இருந்த வள்ளி. இந்த பெயர் எதனால வந்ததுன்னு தெரியுமா? இந்த கோவில்ல இருக்க தாயார் பெயரை வச்சுதான் இந்த இடத்துக்கே பெயர் வந்தது. இந்த கோவிலோட தாயார் பெயர் புஷ்பவள்ளி தாயார். அதோடைய தமிழாக்கம் தான் பூ இருந்த வள்ளி. அது காலப்போக்குல மருவிதான் இன்னைக்கு நம்ம பூந்தமல்லின்னு அழைக்கிறோம். அப்படிப்பட்ட கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமையான இந்த கோயில் தான் அருள்மிகு திருக்கச்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவில் ஸ்ரீ ராமானுஜருடைய குருவான மற்றும் ஸ்ரீ வரதராஜருடைய அடியவருமான திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார ஸ்தலம். இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு, நம்ம பொதுவாவே திவ்ய தேசங்கள்ல 3 முக்கிய திவ்ய தேசங்களை சொல்லுவோம். ஒண்ணு கோவில், அதாவது ஸ்ரீரங்கம். அடுத்தது திருமலை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பதி பெருமாள். அடுத்தது பெருமாள் கோவில் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவில், திருமலை, பெருமாள் கோவில் இந்த மூன்றையுமே இந்த ஒரே கோயில உங்களால தரிசிக்க முடியும். இங்க நீங்க பார்க்கலாம், இந்த கொடிமரத்துக்கு நேரா உள்ள இருக்கிறது தான் வரதராஜ பெருமாளுடைய விமானம். நமக்கு ரைட் சைடுல நம்ம கிட்ட இருக்கிறது தான் ரங்கநாதருடைய விமானம். இந்த 2 பேருக்கும் நடுவுல லெஃப்ட் சைடுல இருக்கிறது தான் திருக்கச்சி நம்பிகளுடைய விமானம். அப்புறம் திருமலை ஸ்ரீனிவாசருடைய சன்னதி இந்த பிரகாரத்துல நீங்க வரும்போது இந்த மண்டபத்துல இருக்கும். அதாவது உங்க ரைட் சைடுல தெரியுது பாத்தீங்களா, அந்த மண்டபத்துல இருக்கும். நம்ம இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம திருக்கச்சி நம்பிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். திருக்கச்சி நம்பிகள் பூந்தமல்லியில ஒரு வைஷ்ய குலத்தில் பிறந்தவர். இவர் பிராமணர் அல்ல. நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்து வரதராஜர் மேல ரொம்ப பக்தியா இருந்தவர். இன்னைக்கும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய தலைமையா இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜருடைய ஆச்சாரியர் இவர். பொதுவா பக்தர்கள்ல குலம் ஒரு விஷயமே இல்ல. ஏன்னா ஆத்மாக்கு குலம் இல்ல. இருந்தும் நான் இந்த ஆச்சாரியோட குலத்தை எடுத்து சொன்னதுக்கான காரணம், அன்னைக்கே நம்ம ஆச்சாரியர்கள் இந்த உண்மையை வாழ்ந்தே காட்டியிருக்காங்கன்றதை உணர்த்தத்தான். சரி, நாம மறுபடியும் திருக்கச்சி நம்பிகளுடைய வரலாற்றுக்கு வருவோம். செல்வந்தரா இருந்த திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள், அதாவது காஞ்சி வரதராஜ பெருமாள் மேல கொண்ட பக்தியின் காரணமாக இங்க பூந்தமல்லியில நந்தவனம் அமைச்சு இங்க இருந்து பூக்களை பறிச்சு மாலையா தொடுத்து தினந்தோறும் காஞ்சிபுரத்துக்கு நடந்தே இங்க இருந்து போனாரு. அங்க காஞ்சி வரதராஜர் கோயில்ல அந்த மாலைகள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு காலையில இருந்து இரவு வரைக்குமே பெருமாளை சேவிச்சுட்டு இரவு நேரத்துல அந்த வரதராஜருக்கு ஏகாந்தமா விசிறி வீசுற கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்துலதான் அந்த அதிசயம் ஒண்ணு நடக்கும். இன்னைக்கு நாம காஞ்சி வரதராஜர் கோயில் கர்ப்ப கிரகத்துல பார்க்கக்கூடிய அந்த தேவ பெருமாள் அந்த விக்கிரக ரூபத்திலேயே தன்னுடைய வாயை அசைச்சு இந்த திருக்கச்சி நம்பிகள் கிட்ட விசாரிப்பாராமா. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, என்னெல்லாம் விசேஷம் நடக்குதுன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாராமா. திருக்கச்சி நம்பிகளுமே அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வரதராஜர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாராமா. உங்கள யாருக்காவது இந்த பயம் இருக்கான்னு சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருந்தே வீட்டுல யாருமே இல்லாதப்போ பூஜை அறைக்குள்ள நான் போக மாட்டேன். ஏன்னா யாரும் இல்லாத நேரத்துல சாமி நம்ம எதிரில வந்துருவாரோன்ற பயம் இருக்கும். இது பல பேருக்கு கேட்க வேடிக்கையா இருந்தாலுமே என்ன மாதிரியும் சில பேர் இருப்பீங்கன்னு நம்புறேன். இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். திருக்கச்சி நம்பிகளும் வரதராஜருமே நல்ல நண்பர்களை போல பேசிப்பாங்களாமா. ஒரு கட்டத்துல ஆளவந்தார் பரமபதிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு புதுசா தலைமை ஏற்றிருந்த ஸ்ரீ ராமானுஜருக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எப்படி கொண்டு போகணும்ன்ற சந்தேகம் இருந்தது. காரணம், அன்னைக்கு இருந்த தர்மப்படி ஒருத்தங்க மோட்சத்தை அடையணும்னா, அதாவது இனிமே எந்த பிறவியும் இல்லாம முழுசா கடவுளை அடையணும்னா அவங்களுக்கு இருந்த ஒரே வழி பக்தி மார்க்கம் மட்டும்தான். பக்தி மார்க்கம்னா ஈஸி கிடையாது. அவங்க மெயினா 2 விஷயங்கள் பண்ணணும். ஒண்ணு கர்மயோகம், இன்னொன்னு ஞான யோகம். சிம்பிளா சொல்லணும்னா கர்ம யோகம்னு சொன்னா நம்ம கடவுளுக்கு செய்யக்கூடிய கிரமங்கள் எல்லாமே, அதாவது பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே தவறாம எந்த குறையும் இல்லாம செய்யணும். தினந்தோறும் நித்தியப்படி செய்யணும். அப்புறம் ஞான யோகம் அப்படின்னா நம்ம கடவுளை பத்தின எல்லா புராணங்கள் ஆகட்டும், வேதங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நம்ம படிக்கணும். இவ்வளவு செஞ்சாலுமே நம்மளோட ஆத்மா இந்த உடம்ப பிரியிற அந்த க்ஷணத்துல நம்ம கடவுளையும் நினைக்கணும். இது அத்தனையுமே ஒருத்தங்க செஞ்சிட்டாலுமே பெருமாள் மனசு வச்சா அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. இதை கேட்கும்போது இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி தலை சுத்துதோ அதே போலதான் அன்னைக்கு இருந்தவங்களுக்கும் இருந்துச்சு. இதனால மன வருத்தத்துல இருந்த ராமானுஜர் தான் காஞ்சி வரதராஜர் கிட்ட இந்த சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி இந்த திருக்கச்சி நம்பிகளை அணுகுவாங்க. அப்படி அன்னைக்கு ராத்திரி திருக்கச்சி நம்பிகள் இந்த ஆலவட்ட கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது வரதராஜர் ராமானுஜருடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக 6 வார்த்தைகளை சொல்லுவாங்க. மறுநாள் காலையில அந்த 6 வார்த்தைகளை இந்த திருக்கச்சி நம்பிகள் தான் ராமானுஜருக்கு உபதேசிப்பாங்க.
அந்த 6 வார்த்தைகள்ல தான் வரதராஜர் இந்த கலியுகத்துல பக்தர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பது பக்தி மார்க்கம் கிடையாது, சரணாகதி மார்க்கம் தான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த கலியுகத்துல சரணாகதியுமே சுலபம் இல்லைன்றது காரணத்தினாலதான் மக்கள் நல்ல ஆச்சாரியரை பற்றிக்கணும், அந்த ஆச்சாரியர் சரணாகதிக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திருக்கட்சி நம்பிகள் மூலமா அந்த வரதராஜர் சொன்ன அந்த சரணாகதி தத்துவத்தை தான் ஸ்ரீ ராமானுஜர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகம் பூரா பரப்பினாரு. இந்த திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜருடைய வாழ்க்கையில பெரிய ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ராமானுஜருடைய சிஷ்யரான கூரத்தாழ்வான் சோழ மன்னன்னால ராமானுஜருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சப்போ ராமானுஜரை பத்திரமா மேல்கோட்டைக்கு அனுப்பிட்டு தான் அந்த சோழ மன்னனுக்கு முன்னாடி சென்று தன்னோட கண்ணை பறி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட சிஷ்யரான கூரத்தாழ்வான் ராமானுஜருக்கு சிஷ்யனா கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த திருக்கட்சி நம்பிகள். அந்த சரித்திரத்தை முடிஞ்சா நான் நம்ம சேனல்ல ஷார்ட் வீடியோவா போடுறேன். அப்படி தன்னோட 80 வயசு வரைக்குமே தினந்தோறும் இந்த பூந்தமல்லியில இருந்து மாலைகள் தொடுத்து காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு இருந்த திருக்கட்சி நம்பிகளுக்கு தன்னோட வயோதிகம் காரணமாக அந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடியாம போயிரும். நம்மள மாதிரி சாதாரண பக்தருக்கே கருணை காட்டுற அந்த வரதராஜர் தன்னோட தீவிர பக்தரா இருந்த இந்த திருக்கட்சி நம்பிகளுக்காக இங்கேயே பூந்தமல்லியிலேயே அவரோட நந்தவனத்திலே வந்து அருள் பாலிப்பாரு. அப்படி திருக்கட்சி நம்பிகள் பரமபதிச்சதுக்கு அப்புறம் திருக்கட்சி நம்பிகள் மாதிரியே வயோதிகத்தினால காஞ்சி வரதராஜர் கோயிலுக்கு வர முடியாதவங்களுக்காக வரதராஜர், ரங்கநாதர், திருமலை ஸ்ரீனிவாசர் எல்லாருமே இந்த கோயில்ல அருள் பாலிக்கிறாங்க. அப்படி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே பொழுது சாஞ்சாச்சு. இந்த கோயிலை அடிப்படையா கொண்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு விஷயங்களை உங்களுக்கு கடத்திட்டேன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்க பரந்தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.